சென்னையில் ஒரு ஜாயின்ட் கமிஷனர் அவர் மேலே பாலியல் பலாத்காரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூத்து நிறைய நடக்குது. நான் பல தடவை நான் பேசியிருக்கேன். சவுக்கு சங்கரை பிடிக்கும்போது கமிஷனர் என்ன சொன்னார்? பெண் போலீஸை அவமானமாக பேசினார், அசிங்கமாக பேசினார்னு தானே உள்ளே தள்ளினீங்க. இன்றைக்கி பெண் போலீஸ்க்கு என்ன அசிங்கம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது? உங்கள் அதிகாரிகளே தப்பாக நடக்கிறாங்களே, நீங்கள் தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ பெண் போலீஸுக்கு பாதுகாப்புக்கு என்னத்தை செய்ய போகிறீங்க? அன்றைக்கி சவுக்கு சங்கர் மட்டும் பெண் போலீஸுக்காக குரல் கொடுத்தீங்க, இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறீங்க இதுக்கு? பெண் போலீஸ் பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். எனக்கே தெரியும், பாலியல் பலாத்காரம் பல விஷயங்களில் நடக்குது. இதை போய் எங்கே சொல்கிறது? ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது. பெண் போலீஸ் நம்ம எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யார் கண்ட்ரோலே எதுவும் அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் சொல்லி என்ன பண்ண? அதனால் உயர்நீதிமன்றம் இதை ஒரு தானாக முன்வந்து எடுங்க. பெண் போலீஸாருக்கு காவல்துறையிலே இது போன்ற பல பாலியல் தொல்லைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில் வருது. பல விஷயங்கள் அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண் போலீஸாருக்கு பகுதி இல்லாமல் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டையும் பெண் போலீஸை வேலை செய்ய விடக்கூடாது. அவங்க கேம்ப் ஆஃபீஸர்னு போட்டு அதில் டைப் பண்ணுறது, கம்ப்யூட்டர் பண்ணுறதெல்லாம் அழகான பெண் போலீஸை கூட்டியாந்து வேலை வைக்கிறாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது. லோக்கல் லெவலில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசியே தப்பு பண்ணுறாங்க. அவங்கள ஒத்துழைக்காத பெண் போலீஸ்க்கு நைட் டியூட்டி போடுறாங்க. குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு நைட்டில் வாங்குகிறாங்க. பெண்களுக்கு மற்ற துறைகளில் கொடுக்கப்படும் எந்த சலுகைகளும் காவல்துறையில் இருக்கும் பெண் போலீஸ்க்கு கொடுக்கப்படுவதில்லை. பல பேர் சித்திரவதையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க தானாக முன்வந்து எடுங்க. உயர்நீதிமன்றம் எடுத்து இது போன்ற பல விஷயங்கள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. குமுறி கொண்டிருக்கிறார்கள் பெண் போலீஸு. அவர்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டு எல்லார்ட்டையும் புகார், எந்த அதிகாரி தப்பு பண்ணியிருந்தாலும் தைரியமாக புகார் கொடுங்கன்னு சொல்லி அத்தனை அதிகாரிகளையும் நீக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு நாங்கள் ஸ்டாலின்ட்டு சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றத்துக்கு சொன்ன ஸ்டாலின் பெண் போலீஸை கட்சிக்காரன் கையை பிடிச்சிட்டு தான் அவனையே காப்பாற்றி விட்டார். ஸ்டாலின் என்ன சொல்லிக்கிறாரு? நாங்கள் பெண்களுக்கு ஆதரவான, என்னையா பெண்களுக்கு ஆதரவானவர்கள்? நீங்கள் போய் பெண்களுக்கு ஆதரவானவர்களா? அந்த சாரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. 4 பெண்களை திமுக கொடியை வச்சுக்கிட்டு துரத்துனா அவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்க அண்ணன் அதிமுகக்காரன், தாத்தா அதிமுகக்காரன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு எதிரானவர்கள் தானே நீங்கள். ஸ்ரீமதி விஷயத்தில் என்னாச்சு? எல்லா பெண்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டு பெண்களுக்கு நீதி, பெண் போலீஸுக்கு நிச்சயம் நீதி வழங்குங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது, திருப்பதியில் நட்சத்திர ஹோட்டல் வச்சு கட்டுறான். இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது இந்த கூத்தை பண்ணிட்டு போயிருக்கார். திருப்பதியில் அது ஒரு மத இதாக பாதுகாக்கக்கூடாது. ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அதை இப்போ தெய்வமாக கும்பிட்றாங்க. அங்கே மேல் திருப்பதியிலலாம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வாட்டிகான் சிட்டி மாதிரி அது. அங்கே நான் வெஜிடேரியன் இருக்க ஹோட்டலே இருக்காது, அசைவ ஹோட்டலே இருக்காது. மேல் திருப்பதியில் மதுங்கிறதே அங்கே கிடைக்காது. அவ்வளவு சுத்தமாக வச்சுருக்காங்க. இந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ற ஒரு மோசமான மனிதர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த டைமில் 20 ஏக்கர் நிலத்தை ஒரு நட்சத்திர ஹோட்டல் கட்டுறதுக்கு கொடுத்துட்டான் அரசாங்கமே. இப்போ நிலைமை என்ன ஆச்சு? அங்கே நட்சத்திர ஹோட்டல் கட்டிட்டான். 90 வருஷம் லீஸ், எடுக்கவே முடியாது. நட்சத்திர ஹோட்டலில் மது, அசைவம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். இது எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு இந்து கோயில், ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற கோயில். அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு மும்தாஜ் ஹோட்டல்னு பேர் வைக்கிறான். பார்த்துக்கங்க. இப்போ விட்டுட்டு அந்த ஆள் ஓடிட்டான். நாட்டை ஆள்றவன்னா எப்படி குறுகிய எண்ணம் பிடிச்சவனா இருக்கான் பாருங்க. நம்ம நாட்டை ஆள்றவங்க இப்போ போயிட்டான் அவன். இப்போ பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அர்ச்சகர்கள் எல்லாருமே சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த ஹோட்டலை தூக்குங்க, முதல்ல பேரை மாற்றுங்க. வாட்டிகன் சிட்டியில் போய் ஹோட்டல் சரவணபவன் நீங்கள் திறந்தீங்கன்னா ஒத்துக்குவாங்களா? மத ரீதியாக நான் பேசலை. அது ஒரு மதத்தை இது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். மெக்கா மெதினா ஒரு மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய. மெக்கா மெதினாவில் போய் இதை போய் திறக்க முடியுமா? நம்ம சரவணபவன் ஹோட்டல் அது திறந்தால் சரியாக வருமா? மத சம்பந்தமான இடம் இல்லை. அது மாதிரி இது ஒரு மத சம்பந்தமான இடம். பேர் வைக்கிறோம், மும்தாஜ் ஹோட்டல்னு பேர் வைக்கிறான். உள்ளுக்குள்ளே மது இது பண்ணுறான். திருப்பதியுடைய புனிதத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி தான்ப்பா நீங்கள் பெருசாக பேசுவீங்களே, இந்துத்துவான்னு பேசுவீங்களே, கடவுள்னு பேசுவீங்களே. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஹோட்டலை தூக்குங்க அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி. பிஜேபிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களை சுட்டி காட்டுவோம்.
அதுவும் கடுமையான வார்த்தைகளால் சுட்டி காட்டுவோம். இதே இப்போ நிர்மலா சீதாராமனை வந்தேரின்னு சொல்லும்போது நாங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாக பேசலை. ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஆதரவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் மதத்தை சொல்லி ஆட்சி செய்பவர்கள், அரசியல் செய்பவர்கள் திருப்பதியில் தொடங்கப்படும் மும்தாஜ் ஹோட்டலை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.